மக்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இது விமர்சிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திமுக பற்றி தான். திமுக என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இப்போதைக்கு மக்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா திருடர்கள் முன்னேற்ற கழகம், இல்லை திருடர்கள் முட்டாள் கழகம். ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சமீப நாட்களாக அது 15 நாட்கள் தான் ஆக போகுது நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்தமாரி இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் ஆட்சி அமைச்சாங்க, இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் ஆட்சி அமைச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க, சோசியல் மூலியமாக தான் ஆட்சி அமைச்சாங்கன்னா அதே மாதிரி தான் இப்படி சொல்லுது. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நம்ம கட்சி மாவட்ட செயலர்கள்லாம் வச்சு யார் திமுக தலைவர் சொல்கிறாரு, நம்ம சோசியல் மீடியா மூலயமா நம்ம மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் ஆட்சி அமைச்சாங்கிறீங்களா? எப்படி அந்த மிஷின் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கா, எப்படி கைரேகை வச்சா ஓட்டு போடுமா, இல்லை எதுவும் பட்டன் மூலியமாக ஓட்டு போடுற மாதிரி எதுவும் ஆப்ஷன் நீங்கள் எதுவும் கொண்டு வந்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா எல்லாரும் மக்கள் வந்து நீங்கள் ஆட்சி செய்கிறது சரியில்லை, 50 வருஷமாக நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்கிற காரணத்துக்காக தான் மக்கள் வந்து ஒரு புது மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுனால வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து ஓட்டு போட்டு முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னமும் புலம்பிட்டு இருக்கீங்க. சாவு வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி புலம்புறீங்க. ஆனால் அந்த புலம்புல மட்டும் நிற்கல. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிங்க. ஒரு 50 வருஷத்தில் என்ன பண்ணீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சப்போ பார்த்தீங்கன்னா இது நடிகர் கட்சின்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட குறிக்கோள் தான் என்ன? நீங்கள் ஆட்சி அமைக்கிறது சரியில்லைங்கிற காரணத்துக்காக தான் மக்கள் வந்து எங்களுக்கு, எங்கள் தலைவருக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் பேசுங்க, வேணாம்னு சொல்ல, ஆனால் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. இன்ஸ்டாகிராமில் ஆட்சி அமைச்சிட்டாங்கிறீங்க, அப்புறம் நீங்களும் உங்கள் கட்சி தலைமையில் வந்து என்ன சொல்கிறீங்க, நம்மளும் இன்ஸ்டாகிராம் மூலயமா போகணும் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது நல்லதா கெட்டதா அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லுங்கள், ரைட்டுங்களா? அப்புறமேட்டு எங்களுக்கு விமர்சிக்கலாம். அப்புறம் திருச்சியில் வந்து நேரு அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கல்யாண வீடு ஏதோ சம்திங் போய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இவரை பெருசாக நாங்கள் நினச்சிக்கல அப்படின்னு. பெருசாக நினைக்காம தான் வந்து கரூர் சம்பவத்தில் வந்து எங்களை மாட்டி விட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லலை. கரூர் மக்கள் சொல்கிறாங்க, தமிழக முதல்வர்னு சொல்கிறாங்க. அதாவது விமர்சனம் பண்ணலாம், ஆனால் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காகவே விமர்சனம் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? சொன்ன வாக்குறுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்படும், ரைட்டுங்களா? உங்களை மாரி வாக்குறுதிகள் வந்து 550க்கு மேலே கொடுத்துட்டு அதில் வந்து கடைசி 4.5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிற இதெல்லாம் கிடையாது. செய்வாங்க. கொஞ்சம் ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, எல்லாமே செய்வாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.